அருள்மிகு பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகளுடைய திருவடிகளை வணங்கிக் கொண்டு அவர் அருள் பெற்ற சுப்பிரமணியதாசர் உள்ளிட்ட அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடர்ந்து தகராலய ரகசியம் அனுபவமாகின்ற வகையில் பாம்பன் சுவாமிகள் நமக்கு அருள் பாலித்து வருகின்றார். அவருடைய அருளை முன்னிட்டுக் கொண்டு நாம் எல்லோரும் தகராலய ரகசியத்தை ஏறக்குறைய நிறைவு செய்ய இருக்கின்றோம். அதனுடைய செயல்முறை ஞானம் அதாவது பஞ்சமா பாதகங்களை அடிப்படையாக கொண்டு விளக்கி அதற்கு பிறகு மந்திரார்த்தங்களோடு நிறைவு செய்கிறார் சுவாமிகள். அந்த மந்திரார்த்தத்திற்கு அடிப்படையாக முருகனுடைய குமாரன் என்கிற பெயரையும் கடவுளுடைய விரிவான விஷயத்தையும் சச்சிதானந்தம் என்பது பற்றிய அமைப்பையும் சுவாமிகள் தெளிவாக அமைக்கின்றார். இன்னும் கூட கடவுள் திருமேனிகளை அனுபவிக்கிற வகையில் எப்படிப்பட்ட விஷயங்கள் இந்த உலகத்தில் பதிய வைக்கப்பட்டிருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் தெளிவு காட்ட முற்பட்டிருக்கிறார். சுவாமிகளுடைய முக்கியமான கருத்து ஒன்றை சென்ற வாரத்தில் நாம் சிந்தித்தோம். அதாவது நாயன்மார்களுடைய விஷயமாக அவர்களை நடந்து காட்ட வந்தவர்கள் என்று சொல்லாதீர்கள். அவர்கள் எல்லோரும் எல்லோரும் அல்ல, அதாவது சில நாயன்மார்கள் சாரூபமாக இருந்து சாயுத்தியங்களாக மாறுவதற்கு உரிய இடைநிலைப்படியில் வந்தவர்கள் என்றை உணர வேண்டும் என்று விளக்குகின்றார். நாயன்மார்கள் முக்தி பெற்றார் அல்லராயின் சைவத்தின் முத்தரே இலர் என்பதும் எய்துமால் என்னை நடந்து காட்ட வந்தவர் என்னும் அன்னோர் மாற்றம் சிவர சாரூப சாயுத்தியங்கள் பிறவிக்கு உரியன என்பதை நிலைநிறுத்துகின்றது. ஆதலின் உருவகதியும் பதமுத்தி எனப்படுமோ எனின் உருவமூர்த்தியினுடைய உலகத்தில் அக்கதியினர் வாசம் இருத்தலின் அகுதும் அவ்வாறு கூறப்படலாம் என்க. ஆகலின் அன்றே சன்மார்க்கத்தில் முத்திப்பதம் பற்றிய விளக்கப்பட்டதை எடுத்து காட்டுகின்றார். இதிலே சுவாமிகள் சொல்ல வருவது, நடந்து காட்டினர் என்ற கூற்றை நீங்கள் மறுக்கிற அடிப்படையில் உண்மையை உணர வேண்டும் என்று அதை பற்றி தெளிவாக சொல்லுகின்றார். இதனுடைய விரிவான அடிப்படையை எதற்காக அதை சொல்ல வேண்டும் என்பதை சென்ற வாரத்தில் நான் தொகுத்து காட்டியிருந்தேன். அதன் தொடக்கமாக மொழிந்த மூர்த்தியோடு ஆம் ஒரு மூன்றினும் கலுடம் கழிந்து போம் அதனால் கதியாம் எனக் கழறின் கழிந்தது அங்கனம் காரியம் காரணம் கழியாது அழிந்து தோன்றும் ஒரு மதி பொறும் என அறிவாயால். இதிலே சத்கதி அல்லது நிறைவான அல்லது உண்மையான கதி என்பது எப்படி கூடும் என்று கேட்டால், காரியத்தின்
நிகழ்ச்சிகள் எல்லாம் கழிந்தால் மட்டும் போதாது, காரணமும் கழிய வேண்டும். அப்பொழுதுதான் மதி பொறும் என அறிவாயால். மதி என்பது மனம். இந்த ஊமையைத்தான் நான் சென்ற சிவராத்திரியின் போது சில இடங்களில் குறிப்பிட்டிருந்தேன். அவர் அதில் எழுதுகிறார் சுவாமிகள், பல்திற எண்ணங்களாய் நிற்கும் இம்மனம் நினைப்பை மறந்த காலத்தும் பெயர்த்தும் அது தோன்றற்கு ஒரு காரணமாய் இருத்தல் போல பாவகாரியம் நசித்த இடத்து தோன்றுவது தோன்ற கண்மக்காரணம் கெடாது இருப்பதேயாம் என்று அறிய வேண்டும். அழிந்து தோன்று ஒரு மதி பொறும் என அறிவாயால் என்றார். இது பற்றி மேலும் கூறி முடிக்கும் செய்தி அடுத்த செய்யுளை பெறலாம் என்று அடுத்த செய்யுளையும் அதனோடு இணைக்கின்றார். அது அக்காரியம் நந்திடவே அவன் ஆர் அஞர் போம் அரும் வீழ்கதி வாதை உறும் சொக்கர் பவனம் பவ காரணம் என் துரித்து என்பது நின்று ஒரு தன்ம உடல் புக்கு ஆடிடவே புரியும் புரியா புலமே அருள் ஞான மதர்ப்பு அதனால் திக்கு ஏது நிலா விபுவாம் அறிவே பெரிது என்று அறிவாய் பிழை ஒன்று இலியே. இதுதான் தகராலய ரகசியத்தை ஒரு நிறைவு செய்கிற பாடல். அதாவது இதற்கு பிறகு இந்த மாபாதகம் மற்ற விஷயங்கள், அதாவது பிழை இல்லாதவன் என்று ஒருவனை முன்னிறுத்தி விபுவாம் அறிவே பெரிது. விபு என்று சொன்னால் வியாபகம், திக்கு என்று சொன்னால் குற்றம் அல்லது குறை. இந்த பிக்கு ஏதும் இல்லாத வியாபகமான அறிவுதான் பெரியது என்று நீ அறிய வேண்டும், பிழை இல்லாதவனே என்று சொல்லுகிறார். சொக்கர் பவனம் பவ காரணம் என்று என் குறிசி என்பது நின்று ஒரு தன்ம உடல் புக்கு ஆடிடவே புரியும். அதாவது காரியம் என்ன செய்யும் என்று கேட்டால் வருத்தம் தருவது. ஆனால் காரணத்திற்குள் நீங்கள் போகும் பொழுதுதான் வருத்தம் போகும். காரியத்தில் இருந்தால் வீழ்கதி வரும். வீழ்கதி என்று சொன்னால் இந்த உலகத்திலே பிறக்கிற விஷயம். இந்த இடத்தில் தான் பாம்பன் சுவாமிகளுடைய உரை குறிப்பிலே அதோகதி என்பதை வீழ்கதி என்று விளக்குகிறார். அதோகதி என்று சொல்வது இதை வைத்துத்தான் அதோமுகம் என்று சொல்லுவது விண்ணின்று வினைக்கு ஈடாய் விண்ணின்று இழிந்து என்று திருமூலர் சொல்லுகிற அந்த உபதேசத்தினுடைய முதல் வரிக்கு நான் பொருள் சொன்னது. அதாவது கடவுள் மேலே இருந்து விண்ணின்று இழிந்து வினைக்கு ஈடாய் மெய் கொண்டு மேலே இருந்து கீழே இறங்குகிறான். அதுதான் அதோமுகம். எந்த கடவுள் உலக வரலாறுகளை தாண்டி மேலான கடவுளாக இருக்கிறதோ அது கீழே வந்து அனுபவிக்கப்படுகிற நிலைதான் அதோமுகம். அதாவது அதோமுகம் என்று சொன்னால் தத்துவத்துறையில் உள்நோக்கிய முகம், அப்புறம் ஆறாவது முகம், இப்படி எல்லாம் சொல்லுவார்கள். அதாவது இந்த வடமொழி சொல்லை வைத்துக் கொண்டு விளையாடுகிற கதையெல்லாம் இல்லாமல் அதை தமிழ் சொன்ன திருமூலர் தான் தெளிவாக விண்ணின்று இழிந்து என்று தெளிவுபடுத்துகிறார். விண்ணின்று இழிந்து அதை சொன்னதனாலதான் அவர் ஆறுமுகம் அல்லது அதோமுகம் செய்த செயல்களை பட்டியலிட்டவர். இப்ப நீங்க அதை நான் சொல்றேன் மறுபடியும் நீங்க கேட்கிற மாதிரி இந்த இடத்துல அந்த உணர்வதற்கு அந்த உரை குறிப்பை தந்தவர் பாம்பன் சுவாமிகள். இந்த ரெண்டு விஷயம் மனம் என்பதை பற்றி ஏன் சொல்றார் அப்படின்னா, மனம் எப்படி நீங்கள் மறந்ததை மறுபடியும் நினைக்க வைக்கிறதோ அதை போல மூலம் அழியவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு பிறப்பு தொடர்ந்து கொண்டிருக்கும். அதே அமைப்புல தான் நீங்க கடவுளும் நமக்கு மறந்து வருகிறவராக இருக்கிறார். நாம் அவரையும்
நிலையாக அனுபவிக்க வேண்டும். அதுதான் காரணத்தை அனுபவித்தல் என்பதாக நான் அதுக்கு ஒரு 2 உதாரணங்களும் பாம்பன் சுவாமிகள் மூலமாக நமக்கு கடவுளையும் தெளிய வைப்பதற்கு அந்த பொருள் விளக்கங்கள் பயன்படுகின்றன. அது ஒரு நீங்க அது மூலமா அடுத்த விளக்கத்துக்கு போறதுக்கு அது உதவியாக இருக்கும். அதனால அதை நான் நேரடியாக சுட்டிக்காட்டினேன். அதற்கு பிறகு இந்த கடவுளுடைய இடத்தை எப்படி நாம் தேடுவோம் என்று கேட்டால், பவ காரணம் என் துரிசு என்பது நின்று ஒரு தன்ம உடல் புக்கு ஆடிடவே புரியும். இதெல்லாம் காரிய நிகழ்ச்சிகள். புரியா புலமே அருள் ஞான மதர்ப்பு. அதனால் அதாவது அருள் ஞானம் வந்த பிறகு ஒரு மதர்ப்பு வரும். இந்த மதர்ப்பு என்பது பெருமிதம். அதுதான் செக்கர்வேல் செம்மாப்பு இருமாப்பு 2 வகையாக சொல்வதற்கு காரணம் அந்த மதர்ப்பு என்பது. அதனால் பிக்கு ஏதுமில்லா, பிக்குன்னா குறை புடுற மாதிரி, பிக்குன்னா சின்ன உதிர்ந்து விடுவது. அது ஒரு முழுமையான ஞானமாக இல்லாமல் எந்த காலத்திலேயும் உதிர்ந்து போவதாக இருக்கிற குறைவுடைய குற்றமான விஷயம் ஏதும் இல்லாத விபுவாம் அறிவே. விபு என்றால் வியாபகம். அது மட்டுமல்ல, அதுல ஒரு முக்கியமான குறிப்பு, கண்டப்படாத ஒன்று. கண்டப்படாதன்னா பிளவுபடாத அல்லது பகுதிப்படாத அல்லது விட்டுவிடாத. நேற்று கூட நான் அதுதான் வள்ளல் பெருமானுடைய அவ்வியம் ஆதிவோர் 6 தவிர்த்த அவ்வியல் வழுத்தும் அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற ஒரு பாட்டுக்கு அர்த்தம் எடுக்கும்போது அந்த இடம் தான் இங்க பாம்பன் சாமி சொல்ற இந்த இடம். அதனாலதான் பாம்பன் சாமி என்ன பண்றாருன்னா, இதுக்கு அடுத்தது நேரா நம்முடைய செயல்களை சொல்லிடுறார். அதாவது பாதகங்கள் எப்படிலாம் இருக்கும், அது என்ன வேலை பண்ணும், அதுக்கப்புறம் முருகனுடைய மந்திர உபாசனையிலிருந்து உருவ வழிபாடுகள்லேருந்து உங்களுக்கு என்ன உண்மை தெரியணும், அது தனி. ஆனா இந்த இடம் ஒரு முக்கியமான இடம். இந்த இடத்துல தான் பிக்கு இல்லா பிக்கு ஏதுமில்லா விபுவாம் அறிவே. இதுல நீங்க இன்னைக்கு கொஞ்சம் கூடுதலான விஷயத்தை ஏன் அப்படின்னா, பிறப்பு அடிப்படையில் கடவுளுடைய முழுமை, இதுதான் இந்த இடம். தகவலை ரகசியத்தினுடைய நிறைவு அப்படின்னா, குறை எதுவும் இல்லாமல் விபுவாக இருக்கிற அறிவே பெரிது என்று நீ உணர்வது. இதுதான் விஷயம். சைவ சித்தாந்தம் கடவுளை பற்றி சொல்லும் போது பிளவுபடாத ஒரு தன்மையை முதல்ல சொல்லும். கண்டம் அப்படின்னா பிளவுபட்டதுன்னு அர்த்தம். ஆசியா கண்டம், அமெரிக்கா கண்டம்லாம் சொல்றீங்க இல்ல, பூமி பந்தினுடைய பிளவு. நம்ம கண்டம் இருக்குல்ல, கழுத்து, அங்கேயும் உங்களுக்கு கோடு இருக்கும், அல்லது தலைவேறு உடல்வேறு என்பது பிரிப்பதற்கு உரிய முக்கியமான இடம். அதான் இந்த விஷயம் வேற அந்த விஷயம் வேறங்கிற மாதிரி உடம்புல இருக்கிறதுனால அது கண்டம். நம்ம அகண்டம், இதுதான் கடவுளுக்கு பேர். இந்த அகண்ட ஜோதி அகண்ட ஜோதின்றீங்கல்ல, அகண்ட ஜோதினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய ஜோதின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை. அகண்ட ஜோதினா இடையறவுப்படாமல் எரிகின்ற ஜோதி. அதுதான் நந்தா விளக்குன்னு பின்னாடி எழுது. நந்தா விளக்குனா தூண்டாத விளக்கு, நந்துதல் அல்லது கொளுத்தாத விளக்குன்னு அர்த்தம். அதே விளக்கு இன்னொரு பேர்ல சொன்னா அது அகண்ட ஜோதி. அகண்ட ஜோதினா இடையறவுப்படாமல் அப்படின்னு அர்த்தம், கண்டப்படாத அப்படின்னு அர்த்தம். உடனே நம்மால அண்டா ஜோதினு எழுதிட்டு அகன்ற வாயில ஏத்தனா அகண்ட ஜோதினு, அது இல்லாது அது அண்டா ஜோதி, அகண்ட ஜோதி அது அண்டா ஜோதி. அதனால நீங்க அகண்ட ஜோதி அப்படின்னா இடையறவுப்படாமல் இருக்கிற ஒரு ஜோதி. சரி, அகண்டாகார நித்த வியாபக சச்சிதானந்த கிழம்பு, இதுதான் கடவுளுக்கு இலக்கணம். சைவ சித்தாந்தத்துல கடவுளுக்கு பேர் கொடுத்தா முருகன் சிவன் இதெல்லாம் கிடையாது. சச்சிதானந்தம் இது தத்துவத்துறையில விவாதிக்கப்பட்ட சொல் அல்லது கடவுளுடைய பெயர். அதுக்கு இலக்கணம் என்ன அப்படின்னா, அகண்டாகார நித்த வியாபக
சச்சிதானந்த பிழம். அகண்டாகாரம் அப்படின்னா அகண்டம் ஆகாரம். அகண்டம்னா கண்டப்படாத வியாபகம். வெளி. அகண்ட ஆகாரம்னா கண்டப்படாத வெளி. அததான் விபு. பிக்கு ஏதும் இலா விபு அப்படின்னார். பிக்கு ஏதும் இலா விபு அப்படின்னா கண்டப்படாத ஆகாரம். ஆகாரம் என்றால் வெளி. இதுதான் பாம்பன் சுவாமி சொன்ன வரைக்கும் சைவ சித்தாந்தத்தில் சொல்ற விஷயத்துக்கும் உள்ள சொற்பொருள் விளக்கம். அதுக்கப்புறம் நித்த நிலையான வியாபகம் அப்படிங்கிறது எங்கும் நிறைந்த. அப்புறம் சத்து சித்து ஆனந்தமாக இருக்கிற பிழம்பு. இப்போ கடவுள் தன்மையை சைவ சித்தாந்தம் சொன்ன அந்த போக்கிலும் சரி, கடவுள் என்பவரை நாம் அனுபவிக்கும் போதும் எந்த விதமான இடையறவும் இல்லாம நீங்க சொல்ற நிலை வந்தா சகராலய ரகசியத்தினுடைய இறுதி. இது வள்ளலார் சொன்னாலும் தான், திருஞான சம்பந்தர் சொன்னாலும் தான், சுந்தரர் சொன்னாலும் தான், பாம்பன் சாமி சொன்னாலும் தான். இதுக்கு போனீங்கன்னா தான் நீங்க சரியா போனீங்க. இதுக்கு போகல அப்படின்னா நீங்க போகலன்னு அர்த்தம். இதுக்கு போறது இந்த திட்டவட்டமா இந்த விஷயத்த இன்னைக்கு தெளிவா முடிச்சா நமக்கு அதுக்கப்புறம் இந்த குழப்பம் இருக்காது. எப்படி எப்படிலாம் அதை சொல்றேன் அப்படிங்கிறது தான் முக்கியம். நீங்க எங்க போனாலும் மயக்கம் இல்லாம பேசுறதுக்கு இது ஒரு உதவும். சரி, மயக்கம் இல்லாம தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவுனாதான் இது சரி இது தப்புன்னு சொல்ல தெரியும். அப்படி இல்லைன்னா கடைசி வரைக்கும் புலம்பலாக தான் அது இருக்கும். அதுக்காக தான் ஒரு நாட்டில் அல்லது ஆன்மீகத்தில் இதுதான் சரின்னு சொல்ற அளவுக்கு முதல்ல தெளிவு வரும். பக்தி, ஞானம், வைராகியம், இந்த மூணும் ஆன்மீகத்தினோட சொத்து. பக்தி என்று சொன்னால் கடவுளை வழிபடுகிற வணங்குகிற நடைமுறைகள் எல்லாம் பக்தி. அதுல கடவுள் எப்பொழுதும் இருக்கிறார் என்பதையோ எப்படி இருக்கிறார் என்பதையோ தெரிந்து கொள்வதற்கு திருக்கோயில் வழிபாடு உதவும். அவர் எப்படி இருக்கிறார் என்பதை தெரிய வைப்பது ஞானம். அதிலே உங்களுக்கு வைராகியம் வந்தால்தான் நீங்கள் அந்த கொள்கையில் சரியாக இருக்கிறீர்கள் என்று பொருள். அப்படி இல்லை என்றால் நடுவில் உங்களை சிலுமித்தங்கள் வந்து மோதும். அதுலதான் பக்தி, ஞானம், வைராகியம். பக்தியில எவ்வளவு ஞானத்தை நீங்கள் தெளிவாக பெறுகிறீர்களோ அவ்வளவும் நீங்கள் வந்து பசுமரத்தாணி போல தெளிவாக இறுக்கமாக இருப்பீர்கள். அதுல நிறைய குழப்பம் எல்லாரும் காட்டுவான். உலகத்துல இருக்கிற வியாபாரத்துக்கும் அல்லது இருக்கிற நமக்கும் வந்து உண்மையான பக்தின்னு வந்தாலும் எதை செஞ்சா பக்தி அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்குள்ள என்ன இருக்குது, அதாவது நம்ம ஆணவத்தை விட நம்ம அறிவு தான் ரொம்ப மோசமா நம்மளை பேசுறோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆணவமாக நம்மளை மறைச்சிருக்கோம். நான் பிலிட் படிக்கும்போது, பிலிட்னா பிலிட் டிகிரி இளங்கலை தமிழ், அப்புறம் 3வது வருஷம் முடிச்சுட்டு நம்ம வெளியே வரும்போது இதெல்லாம் ஆட்டோகிராஃப் வாங்குவாங்கல்ல. பொதுவாக நம்ம அது பழக்கம் இல்லை. நம்ம போடுறது இருக்கும். இருந்தாலும் பசங்க கேட்டுவாங்க. அப்போ ஒரு பொண்ணு கேட்டது, சரி அது கொஞ்சம் நான் ஆட்டோகிராஃப் எழுதினேன். நான் சொல்றது பிலிட் 88 எழுதின ஆட்டோகிராஃப். ஆணவத்தின் உச்சியில் இருந்தால் புதுமையை காணலாம், ஆணவத்தின் ஆரம்பத்தில் இருந்தால் அடக்கத்தை காணலாம் எழுதினேன். அது நான் நீங்க கீழ்ச்சி போட்டிருக்காங்க தரலான்னு பேர். எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் அப்பவே சைவ சித்தாந்தம் அந்த படிக்கும்போது டிகிரியில 2 பேப்பர் அது அதிகமாக மார்க் எடுத்ததுனால தான் சைவ சித்தாந்த துறைக்கு சேர்ந்தோம். இந்த பாம்பன் சாமியை யாருன்னு தெரியல. அப்பவே நம்ம எப்படி பண்ணோம் பண்ணி வச்சிருக்கிறாங்க வச்சுக்கலாம். நல்லதுக்காக கெட்டதுக்காக எனக்கு தானே தெரியும். அதுல வந்து உங்களுக்கு நல்லதா இருக்கலாம், அது வேற விஷயம். அதுல வந்து இந்த ஆணவம் நிறைய அறிவு முளவும் பொறுத்து விடும். அது வேகமா கல்ல கூட உடச்சிங்க வரும். இந்த ஆணவம் எந்த வரைக்குமாவும் பரவாயில்லை, இந்த அறிவு கொஞ்சம் முளவிட விட அது கல்லையும் உடச்சின்னு வரும். அப்போ இது வந்து நல்லதா கேட்டதா அப்படின்னா, இது பண்ற வேலை தான் கொஞ்சம் நமக்கு
கல்லை உடைக்கும், அதை உடைக்கும், இதை. அதனால நீங்க அந்த சமயத்துல வர அறிவுல கொஞ்சம் ரொம்ப தெளிவா இருக்கும். அதுதான் மாணிக்க வாசகர் சொல்றதெல்லாம். அது என்ன சொல்றாருன்னா, அறிவு வர வர என்ன எங்கெல்லாம் எனக்கு பிடிக்குதோ அங்கெல்லாம் போய் அல்லல் பட்டேன் அப்படின்பார். எங்கெல்லாம் எனக்கு கவர்ச்சி இருக்குதோ அங்கெல்லாம் போய் அல்லல் பட்டேன் அப்படின்பார். நமக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிவு வரும், அதை எந்த முறையில் செயல்படுத்துவது அப்படிங்கிறதுதான். உரிமை கொடுப்போம். உரிமை கொடுக்கும் போது அதை எந்த முறையில் அனுபவிப்பது. சித்தாந்தம் நடத்தும் போது உங்களுக்கு பாடம் கேட்கறது நல்லா இருக்கும். கடவுள் ஐந்தொழில் ஆற்றல் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படின்னு வாதம் பண்ணுவாங்க. வள்ளலார் என்ன சொல்றாரு, திருஞான சம்பந்தர் என்ன சொல்றாரு, அப்புறம் யாரு உமாவேஸ்வராச்சாரியார் என்ன சொல்றாரு, நெய்கண்டார் என்ன சொல்றாரு, சண்டை போட்டுவாங்க. அவர் ஐந்தொழில் அறிவு கொடுத்தாங்க, கொடுக்கலாம் வாங்கன்னா சரி, அவர் கொடுக்கும்போது மோசடியா கொடுப்பார். கடவுளுடைய இலக்கணமும் குறைபடக்கூடாது, உங்களுக்கும் கொடுப்பார். ஏன் இவன் கேட்கறான் தெரியுமா? இன்னைக்கு ஐந்தொழில் கொடுத்தாருன்னா ஊர்ல என்ன வேணாலும் பண்ணலாம்ல, அதுக்காக இவன் கேட்கறான். இவனுக்கு பக்குவம் வர வர கொடுக்கும்போது என்ன பண்ணுவான், ஐந்தொழிலை யூஸ் பண்ண மாட்டான். உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு பக்குவம் வர வர ஒரு விஷயத்தை கொடுத்தா நீங்க அதை பயன்படுத்த மாட்டீங்க. உங்களுக்கு செல்வம் தான் பெருசுன்னு முதல்ல தெரியும், பொம்பளை தான் பெருசுன்னு தெரியும். உங்களுக்கு அதுல தெளிவா ஸ்ட்ராங்கா கடவுள் ஞானம் கொடுத்துட்டா, அப்பரடிகள் சொன்னார்ல, நீங்க சொல்ல மாட்டீங்க, அப்பரடிகள் சொன்னார்ல, எனக்கு வயசாச்சுமா இப்ப என்ன மக்கள் அப்படிங்கிறாருல. அப்ப ஒன்றை கொடுக்கிற காலத்தில் உண்மையிலேயே நான் பக்தியில் தெளிவாக ஆகியிருந்தால் எனக்கு வருகிற ஞானம் அந்த ஒன்றை அனுபவிக்க விடாது. உலகவர் முறையில அதுக்குள்ள என்ன தள்ளிவிடாது. ஒருவேளை தள்ளிவிடுகிற சந்தர்ப்பத்தை நாம் பெற்றிருந்தாலும் கடவுள் அந்த இடத்தில் மிக கவனமாக இருந்து காப்பாற்றுவார். எதனால்? நம்முடைய மனநிலை இன்னும் தெளிவாக இருக்குமா. இதுதான் பக்தி ஞானத்துக்கு உள்ள இடைவெளி. இதுக்கப்புறம் வைராகியம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சும்மா எல்லாரும் பேசுவாங்க வைராகியம்னா அப்படியே புத்தியில் இருக்கு, அது இல்லை, அது மட்டும் இல்லை. அது புத்தியில் இருக்கிறதுனா என்னன்னா, மதமானத்தை பிடியாது இருக்க வேண்டும் சொன்னால பசித்திரு தனித்திரு விழித்திருங்கிறாங்க. பசித்திரு தனித்திரு விழித்திருன்னு சொல்றதுல நான் எதை வலிமையா பிடிக்கிறது, இந்த மூணு சேரும்போது தான் உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க வெறும் ஒரு கொள்கையாளனா அல்லது விமர்சனம் பண்றானா இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு நீங்க சொல்லுவீங்க இல்ல, அது பழக்கத்துல தான் தெரியும், பழக்கத்துல தான் தெரியும். அது நீங்க சொல்றது ஈஸி, செய்யறது கஷ்டம்லாம் சொல்றீங்கல்ல, அப்ப அதெல்லாம் அப்பதான் தெரியும். இந்த வைராகியம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் இதை பத்தி பேசுவான். வைராகியத்தை பேசாத ஆளே கிடையாது. இன்னும் தெளிவா வைராகிய சதகம்னே ஒருத்தர் பாடிக்கிறார். யார் அவர்? அதிரோட உந்தியா பாடின பேரூர் சாந்தலிங்க ராமசாமி அடிகளார். வைராகிய சதகம், கொலை மறுத்தல், அதிரோத உந்தியா, 3 நூல், முக்கியமான நூல் சாந்தலிங்க சுவாமிகள் எழுதுன. இதுல இந்த வைராகியம் அப்படின்னு எப்ப வரணும், எப்படி வரணும், இதுக்குதான் நான் இந்த நிறைவு பகுதியில நான் அது தெளிவா உங்க எல்லாரும் மனத்திலையும் பதிகிற மாதிரி சொல்லணும். ஒரு விஷயம் இருக்கு, என்னுடைய கொள்கை இன்னது அப்படின்னு தெரிஞ்சு அதுல நாமார்க்கும் குடியெல்லும் வரைக்கும் போகணும். என்னுடைய கொள்கை இன்னது, அதில் நான் நாமார்க்கும் குடியெல்லும் வரைக்கும் போகணும். இதுக்கு நடுவில் தான் என்ன வரும்? ஏன் இப்போ திருநாவுக்கரசுக்கு தர்ம சேனல்னு படம் விட்டாங்க, அதே புத்தி தொங்கிட்டு இருக்க வேண்டியது தானே. அதே அது இங்கே வராது. சரி, இங்கே தான் சைவத்தில் ஏதாவது படம் விட்டுருந்தாங்களா? அவருக்கு ஒரு எவ்வளவு கொடுத்தாரு. யாரு? திருஞான சம்பந்தர். அப்பரே அப்படின்னு திருஞான சம்பந்தரை தான் திருநாவுக்கரசரை கூப்பிடுறாரு. அவர் தான் படம் கொடுக்குறாரு. அப்பரே அப்படின்னு திருஞான சம்பந்தர் சொல்றார் அப்படின்னா அதுக்கு திருஞான சம்பந்தருடைய நிலவரம் என்னன்னு அவர் முழுசா பார்த்து கொடுக்குறாரு. ஏன் கொடுக்குறாரு? நாமார்க்கும் கொடியெல்லும் நமனை என்றோம் வரைக்கும் கடவுள் அவரை என்ன பண்றான்? அடையாளம் பார்க்கறான், அடையாளம் காட்டுறான். இப்ப நீங்க ஒரு பொருள் அடையாளம் காட்டுறீங்கன்னா அந்த
அந்த பொருள் எவ்வளவு சுத்தமானதும் எல்லா வகையிலும் நிலைநாட்டும். அந்த மாதிரி எல்லா வகையிலும் திருநாவுக்கரசரை கடவுள் நிலைநாட்டுகிறான். இவர் நாமார்க்கும் குடியல்வோம் நமன் என்போம் ஒரு பாட்டு பாடிட்டார்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்களாம் பாருங்க, இப்போ நல்ல சுற்று வச்சுக்கிறார் ஒருத்தர் நாமார்க்கும் குடியல்வோம் நமன் எஞ்சோம் சொன்னான்னு அர்த்தம். ஒரு பணக்காரா இருக்கிறார் அதனால சொல்றாருன்னு அர்த்தம். நாமார்க்கும் குடியல்வோம் நமன் எஞ்சோம் சொல்றான்னா ஏமா வந்து உயிரெடுக்கிற அளவுக்கு பிரச்சனை ஆகும். அதாவது அவருக்கு அத்தனை பிரச்சனையையும் பெருமான் கொடுக்கிறான்னு அர்த்தம். எது மூலமா தான் யானையை உறுத்தி அதெல்லாம் இல்ல, கொள்கையில நிக்கிறான், நடுவுல தப்பு போடுறானா, நடுவில் நிறைய பேர் தப்பு போட்டு ஏமாந்தவங்க இருக்கிறாங்கன்றத வள்ளலார் காட்டுவாரு. கொள்கையில நிக்கிறானா, எனக்கு என்ன கொள்கை இருக்கும், உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கும்? சொற்பொழி நீங்க பண்றீங்க, நாங்க கேட்கறேன், நமக்குள்ள என்னங்க யார் கொள்கை என்ன சொல்லுவீங்க? உங்க கொள்கை வேற என் கொள்கை வேற தானே. நீங்க சொற்பொழி கேட்க வந்துக்கிறீங்க, நான் பேச வந்தது. இதனோட நம்ம 2 பேரும் வேற ஏதாவது கொள்கை இருக்குதா? என்ன கொள்கை இருக்குது? பாம்பன் சாமியோட கொள்கை இருக்கு. இதான் பேசுறேன், நான் பேசுறேன், நீங்க கேட்கறேன். சரி, பாம்பன் சாமியோட கொள்கையை வந்து ஒருத்தருக்கு பேசுறாருன்னு வச்சுக்கீங்களேன். அகராலய ரகசியம் என்பது நுட்ப ஆகாயம், அதிநுட்ப ஆகாயம் அப்படின்னு பேசுவார். இன்னொருத்தர் வந்து பாம்பன் சாமிக்கு கனவுல மயில் வந்தது, குயில் வந்ததுன்னா இப்படி வந்தது நாமளும் கேட்போம். சண்டை போட சொல்லும் போல உங்களுக்கு ஏதாவது தெளிவு வந்ததுதா இவ்வளவு நாள் கேட்டு அப்படின்னு நான் கேட்பேன். ஒன்றும் தெளிவு வரல சார். அவர் சொன்னார் சார், நானும் சொல்றேன் சார் அப்படின்னு. இப்ப என்ன விஷயம் வருது? அதுல என்ன விஷயம் வருது? நான் ஒண்ணுமே உங்களை பிரச்சனை பண்ணல, ரொம்ப எளிமையா என்ன நிலவரம் அப்படிங்கிறத படம் போட்டு காட்டுறேன். என்ன சொல்றீங்க? ஓ, நீ பேசுனா பேசிட்டு போ, உன்னால முடியலாம் நாங்க பேசிட்டு போறோம், எதுக்கு தேவையில்லாம எங்களை ரொம்ப வைக்கிறாதானே கேட்டீங்க. என்ன கேட்டீங்க? என்ன தெரியும், என்ன செய்யணும்? ஆமாம் சாமி, எனக்கு கற்றுக் கொடுக்கலாம் வேற, அதுக்குள்ள நீங்களும் வரவே முடியாது. எனக்கு தெளிவா கற்றுக் கொடுக்காது, நீ நிறைய செய்ய வேண்டியது இருக்குப்பா, நான் நிறைய ஆளை தயார் பண்றேன், நீ கற்று இதே மாதிரி பேசிட்டு இருக்க வேண்டிய வேலை இல்லைன்னு எனக்கு அவர் பாடம் கற்றுக் கொடுக்குறாரு. அது வேற விஷயம். எனக்கு அவர் என்ன பாடம் கற்றுக் கொடுக்குறாருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவர் எவ்வளவு தெரியாது. நானும் வந்து அவர் கூட அண்டி பழைக்கணும் இல்லை நொண்டி பழைக்கணும் அவருக்கு தெரியும். பாம்பன் சாமியே நான் அண்டி பழைக்க மாட்டேன். அவர் என்ன ஊர்ல நான் அவரை 2 பேரும் பார்த்துக்கலாம், வந்தாங்க மல்லு கட்டுவோம், அவராக இருந்தாலும் சரி. ஏன்னா எனக்கு அவர் ஏன்னா அவர் என்ன எப்படி ஏற்றுக்கிறாருன்றது எனக்கு தெரியும். இப்போ நேற்று 2 நாளைக்கு முன்னாடி நம்ம விஷயம் சார்பா சில விஷயம் நம்ம கொடுக்கும்போது எதுக்கு கொடுக்குறாருன்னு சொல்ல முடியாது, ஆனால் விஷயம் நடக்கும். இப்போ என்ன விஷயம் நான் சொல்ல வரேன் தெளிவா தெரியுதா? சொற்பொழிவின் மூலமாக பாம்பன் சுவாமியினுடைய கொள்கை என்னது, அதுக்கு தவறாக பேசுவது இப்படி, இதுக்கு நான் இந்த சொற்பொழிவு கேட்டதன் மூலமாக இந்த மாதிரி நான் விளையாட்டினேன் அப்படின்னு ஒரு ஆள் எழுதி கொடுத்தா போதும். யாராவது எழுதி கொடுத்து தெளிவா இருக்கீங்களா? சரி கூட யாராவது பரவாயில்ல நோட்டீஸ் போடுவான்னு போடுவான். என்னன்னு போடுவானா, இங்கே இவ்வளோ அகரமா இது இப்படிலாம் நடக்குன்னு ஒருத்தர் மிலிட்ரி மேன் ஒருத்தர் நோட்டீஸ்லாம் போடுவார். அதாவது பரவாயில்லன்றான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் போடுறாரு, விஷயம் அவ்வளோதானே. இப்போ நமக்கு என்ன தெரியும்? சரி இல்லை சார், நான் ஏதோ சாமியை கும்பிட்டோமா எங்களை அவர் நைட்டாக காப்பாற்றினார், சாமி கேட்டால் என்னப்பா சொல்லுவது, என்னப்பா கேட்ட அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? இதெல்லாம் எதுக்கு கேட்குறோன்னா, எந்த காலத்துல காரிய ஞானம் கடலும் எந்த காலத்துல காரண ஞானம் கடலும், இந்த ஒரு பாயிண்ட் தான். இதை பேசிட்டு போலாம் ஈஸியா. காரண வினை கழியாமல் நீங்கள் கடவுளை, விபுவான கடவுளை அடைய முடியாது. காரண கடவுள் எது என்று கேட்டால் நீங்கள் பார்க்கிற 24 மாகேஸ்வர மூர்த்தமும் இல்லை, 64 அட்டாட்டக விக்கிரக லீலையும் இல்லை, அதை கடந்த 6 தத்துவமும் இல்லை. ஓ, இப்படிலாம் பேசுறதுக்கு எனக்கு தெரியும், அது பிரச்சனை இல்லை. இப்ப எனக்கு உங்களுக்கு காரண ஞானம் பற்றி என்ன ஞானம் இருக்கிறது, அதுல கொள்கை என்ன இருக்கிறது, இந்த கொள்கைக்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது, என்னுடைய பணி, அதுக்குள்ள என்னுடைய ரோல் அல்லது என்னுடைய தொடர்பு என்ன, இவ்வளவுதான். வேலை சொல்ல மாட்டேன், ஏன்னா அதுக்கு அர்த்தம் இல்லை.
வேலை என்னுடைய பணி என்ன கூட கேட்குற அளவுக்கு நீங்க வளர்க்கலன்னு எனக்கு தெரியும். என்னுடைய தொடர்பு என்ன அப்படிங்கிற அளவுக்கு தான் சிந்திக்க முடியும் உங்களால. அப்ப அதை கேட்கும்போது என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? இது வரைக்கும் இவங்கெல்லாம் 2.5 வருஷம் கேட்டுக்கிறீங்களா? ஜெயந்திக்கு தான் பதில் சொல்ல மாட்டீங்க. எளிமையா பாமன் சாமிக்கு நான் ஒன்றும் இல்லை சாமி, இந்த தரத்துல எனக்கு கொடுக்குற காசுல நான் குமாரஸ்தவம் கல்வெட்டு கோயிலாக வைப்பேன் ஆளுவங்க. அவர் ஓகே தெளிவாக சொல்றாரு. அவருக்கு வீரபத்திரம் தானே அவருக்கு, அவர் அழகாக சொல்லுவார். சரி ஒரு பரவாயில்ல, இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளும் சாமியை நான் வச்சு விடுறேன், இல்லை சாமிக்காக இங்கேயே பேசிக்கிறேன், சாமிக்காக இங்கே எல்லாம் பண்றேன், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் இருக்குது. இப்ப நீங்க விடுதலை அடைவீங்களா அடைய மாட்டீங்களான்னு என்ன ஒருத்தவங்க கேட்டா நான் பதில் சொல்லாம சொல்லுவாங்க. இது மூலமா இருக்குதா இல்லையா கேட்டாங்கன்னா இல்லைங்க இதை வச்சு உங்களுக்கு இன்னொன்னு கற்றுக் கொடுப்பாரு, அப்படி இல்லைன்னா அது வராது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இன்னும் இது இல்லைன்னா இவர் சொல்றாரு இல்லை நான் சொல்றேன். இது சித்தாந்த சாஸ்திரங்களுக்குள்ள நீங்க எங்க போனாலும் இந்த பாமன் சாமி திருச்சி போற மாதிரி யாரும் போடல. 14 மெய்கண்ட சாஸ்திரங்கள் உள்ள நான் பாடம் நடத்திருக்கிறேன், முழுக்க நடத்திருக்கிறேன். உரையெல்லாம் சிவஞான உபதேசம் இந்த மாதிரி காரிய ஞானம் காரண ஞானம் பேர் வச்சு தெளிவா அதை திருச்சி போட்டது சாமி தான் ரொம்ப தெளிவா திருச்சி போடுறாரு. அது சொல்ல வரும்போது எனக்கும் தெரியல. இது அர்த்தம் தெரியாத கொஞ்சம் பேர் என்ன எழுதணும்னு கேட்டீங்கன்னா, சிவஞான உபதேசனுடைய கடைசி நுட்பாவுக்கு மாலர நேயம் அழிந்தவர்களிடமும் ஆலயம்தானும் அரணன தூய்மை அப்படிங்கிற நூற்பாவுக்கு உரை எழுதும்போது சிவஞானம் உட்பட பழைய கூடி கதவத்தடின்னு எழுதிப்பாங்க. புரியுதா அவங்களுக்கு என்ன நான் சொல்றேன்ட்டு? எழுதினே வருவாங்க சார். உரை 6 ரூபாய்க்கு எழுதுவாங்க, திருப்பி ரிவேஸ்ல மறுபடியும் அதே 6 ரூபாய்க்கு அதுதான் அனுபவமா எழுத சொல்லி அடுத்த பகுதி வைக்கிறார். மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அரண்யன தொழுமை. அந்த நூற்பாவுக்கு மறுபடியும் மூர்த்தி தலம் தீர்த்தம் தான் முக்கிய உரையில எழுதிப்பான். நீங்க ஒண்ணு எடுத்து பாருங்க, அது பொருத்தமா இருக்காது. அது அந்த உரை பொருத்தமா இருக்காது. நான் சிவஞான போகத்துக்கு உரை எழுதும்போது எனக்கு அது புரியல. இலங்கை போய் யாழ்ப்பாணத்துல வகுப்பு எடுக்கும்போது அது எனக்கு புரிஞ்சுது. அதாவது அந்த பின்பகுதிக்கு என்ன அர்த்தமா இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுது. அதை விட அவருக்கு நெட்ல ஏற்றத்துக்காக வேலை பார்த்துருக்க. எதுக்கு இதை சொல்ல வந்தாருன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு விஷயத்தை ஏன் பாமன் சாமி எழுதணும்? இது தேவையில்லை. பாமன் சாமி ஞான மார்க்கமா தெளிவா நமக்கு எதுனா சொல்றாருன்னு தெரிஞ்சிருந்தா என்ன நடந்திருக்கும் சும்மா சொல்லுங்க பாப்போம். இது எத்தனை வருஷம் சாமி எழுதி முன்னூறு எழுதி எத்தனை வருஷம் இருக்கும்? தகராறு ரகசியம் சொல்லுங்க. பாம்பன் சாமி இந்த தகராறு ரகசியத்துக்கு முன்னுரை எழுதி ஏறக்குறைய ஒரு 60 வருஷம் வந்துருக்குமா இல்லையா? அப்புறம் 100 வருஷத்துக்கு மேல வருது. 1914 100 வருஷம் கிட்ட நெருங்க போய் அடுத்தாண்டாவது நம்ம 100வது ஆண்டு கொண்டாடலான்னு உடனே ஒரு புக் பண்ணிடாதீங்க. ஒரு மண்டபத்தை போய் நீங்க பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க எல்லாரும் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை நம்மளும் வச்சு பண்ண முடியாதுன்ற. இப்போ நாம பாமசாமி செய்யறதுலாம் நம்மளாதான் செய்யணும். இனிமேல் நம்ம சமூகத்துக்குள்ள வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெளிவா முடிவு கொடுத்துருக்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1916 எழுதப்பட்ட முன்னுரையை வச்சுக்கிட்டு அதே ஜெரத்தை வச்சுக்கிட்டு அதே காப்பி 2 தடவை வந்ததை வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கீங்கள பாமன் சாமி, நீங்களா யோசிச்சியான்னு கேட்க. இந்த புக்கு எந்த காலத்துல வந்த புக்கு? அதுக்கப்புறம் ஒரு போட்டோ காப்பி பண்ணி போட்டுருக்கோம் தானே சார். அதுக்கப்புறம் யாருமே சுற்றில் இல்லை, படிக்கிறதுக்கும் லாகி இல்லை, திருச்சி போகிறதுக்கும் லாகி இல்லை. ஆனால் சண்முக கோஷம் மட்டும் பாடி குழந்தை பெற்றுக்கிறது கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் எல்லா ஆச்சாரம் பண்ணான்ல. நான் சொல்ல உங்களை சொல்லலை. அப்போ இந்த ஞான நூல் அப்படிங்கிறதுக்குள்ள போகல அதானே. 2 வருஷமா நச்சே நாங்கள் போகல. நீங்களும் அங்கே போய் அந்த காலத்தில் எவன் சார் படித்தேன்? எனக்கு தெரிஞ்ச நான் சென்னையில் 90ல் படிக்கும்போது நான் அனுபவமாக பேசுகிறேன். அதுக்காக சொல்கிறேன். நான் 90ல் படிக்கும்போது 92 இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ஏன் இது நம்ம மீனம்பாக்கத்தில் ஒரு ஜெயின் காலேஜ் இருக்குல்ல, அங்கேருந்து ஒரு ப்ரொஃபஸர், அவர் சாதாரண ஆள் கீதா பெண்ணோட வீட்டுக்கு அக்கா தங்கையோட புருஷன் தனஜெயன் ஊருக்குள்ள ஒரு கோரியோகிராஃபர்லாம் வேலை பார்ப்பேன். ரகுராமன் பேர் தெரியும் உங்களுக்குலாம். அதாவது அவர் கேட்டார், இந்த பாம்பன் சாமின்னு ஒரு ஆள் தகராறு ரகத்தின் புரியாத ஒன்று எழுதினாருப்பான். அதுக்கப்புறம் அது உரைன்னு அதை விட புரியாமல் எழுதினாருப்பார். நான் அப்பெல்லாம் எனக்கு பாம்பன் சாமிலாம் தெரியாது, கோயிலுக்குலாம் நான் இருந்ததில்லை. இது கிண்டி சுரங்கப்பாதை பக்கத்தில் நிற்க வச்சு என்ன சொன்னார். ஆனால் அவர் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு எனக்கு ஞாபகத்தில் வருது இல்லை.
எதுக்கு சொல்ல வரேன்னா தமிழறிஞர்களை விட்டுருங்க, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நான் உங்களுக்கு திட்டினா தானே கோவம் வரும், உங்களுக்கு பற்றி சொல்ல நான் இப்போ அந்த படிச்சு பேராசிரியர்கள்ங்கிற பேர்ல இருந்தவங்க தத்துவவாதி தமிழறிஞர் இவங்களையும் விட்டுருங்க. நான் அடிக்கடி சொல்லிக்கிறேன், சமூக இலக்கிய வரலாறு ஒன்று அதுதான் ஃபேமஸாக இருப்பாங்க காக்கி அகாடமியில். அதுக்கப்புறம் அருணாச்சலம் பிள்ளை வரைக்கும் எழுதிக்கிறாங்க. ஆனால் யாரும் பாமன் சாமிங்கிற ஒரு ஆளை வந்து சொல்றது கூட அவங்களுக்குலாம் துப்பு இல்லை அப்படின்லாம் நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இன்னொருத்தையும் விட்டாங்க, இதாவது பரவாயில்ல பாமன் சாமியாவது சைவம் தமிழ்நாட்டில் தமிழை தூக்கி பிடிச்சி வடமொழிக்காரங்களோட திருக்குறளை வச்சு சண்டை போட்டு தமிழ் உயர்ந்த மொழிதான் சண்டை போட்ட ஒரு வம்சம் எதிர்மானதாங்க. இந்த 2 பேரும் முக்கியமானவங்க தமிழ் வரலாறுல. இவங்க 2 பேருமே விட்டாங்க, அதை பற்றி அதை விட்டுட்டாங்கன்னு சொல்றாங்க. சரி தொலைஞ்சி போகுது, இவங்கெல்லாம் விட்டுருங்க. இவங்களை நம்ம கூட்டமே இல்லைன்னு வச்சுக்குவோம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனா சைவ சித்தாந்தங்கிற பேர்ல 2 பேர் வேலை செஞ்சாங்க. 2 பேருக்கும் பாமன் சாமியை தெரியும். திருப்பாக்கும் உரை எழுதிப்பாரு, ஒருத்தர் இன்னத்துக்கும் உரை எழுதிப்பாரு. அந்த குமாரசாவுக்கு உரை எழுதினார் ஒருத்தர் சபாரத்னம் சொல்லிட்டு. இவங்கெல்லாம் கூட சைவ சித்தாந்த வரலாறுக்குள்ள பாமன் சாமியை இணைச்சி பார்த்து என்ன வேலை பார்த்துருப்பாங்க? 2 பேரும் பார்க்கல. சரி நீ அதாவது பரவாயில்ல, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில சைவ சித்தாந்த டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது. இப்போ அங்கதான் இவங்கெல்லாம் வேலை பார்த்தாங்க. அங்கே இப்போ ஒருத்தன் வேலை பார்க்குறான். அவங்க தமிழ் சைவ சாமனா என்னன்னு தெரியாது. வடமொழியிலேருந்து அவங்க இந்த ஜாதி செல்வாட்டில் போனாலும் அங்கே போடுறாங்க. அங்கே இந்த பாடுறான் மாதிரி ஆளுங்க போய் ஒரு 500 ரூபா காசு, அதாவது ஒரு கிளாஸ் எடுக்கணும்ட்டு அவங்களாம் சைவ சித்தாந்தத்தில் இருக்கலாம்னு இவங்களும் போய் காசு வாங்கி வராங்க. இவங்களாம் சைவ சித்தாந்தம் பேசுறாங்க. சைவ சித்தாந்த துறையில சைவ சித்தாந்தத்தை வளர்க்காத ஒருத்தனை வச்சாதான் நாம போய் பாடம் நடத்தினா காசு வாங்கலாம்னு சைவ சித்தாந்தம் பேசுறவங்க போயிட்டு வந்துட்டுக்கிறான். சத்தியம் பண்ணி கேட்கலாம்ல, நீ உண்மையிலே சைவ சித்தாந்தம் பேசுறியா, சைவ சித்தாந்தம் வளர்க்கணும்னா நீ இப்படி தகுதி இல்லாத ஒருத்தங்கிட்ட இருக்கலாமா, சத்தியம் பண்ணி கேட்டா என்ன சொல்லுங்க? முழு அயோக்கியத்தனம் இருந்தால் சைவ சித்தாந்தம் எங்க வளரும்? சைவ சித்தாந்தம் என்ன ஒரு சின்ன சொத்தா? அது தமிழ்நாட்டில் உலகத்துக்கே ஒரு முடிவை கையில வச்சு வச்சுருக்கு. உலகத்துக்கே இப்படி ஒரு முடிவு எந்த மொழியிலையும் தொடர்ச்சியா இல்லை. இப்படிப்பட்ட ஒரு மொழியில அகராத ரகசியம் நாம எடுத்து பேசணுமே, இது சூடு சோர்மை உள்ள விஷயமா நம்ம படிச்சுட்டு வரோம். இதை படிப்பும் கேட்டும் நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறது மூளையில வராம அதோட என்னதான் ஆசை இருக்குதோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அறிஞ்சிக்கிறதுக்குமா நம்ம வர்றது. அப்ப அதுக்குள்ள நம்மளோட கற்புத்தன்மை என்ன, அதோடைய நம்ம தெளிவு என்ன? அப்ப நாமளும் மயங்கி கிடக்கிறோம்னா பாம்பன் சாமி ஒரே ஓங்கி ஒரு கும்பிட போட்டு நான் போய் எழுதி வைக்கிறேன், அடுத்த ஜெனரேஷனாவது படிக்கிட்டோம் அப்படின்னு தான் கிளம்ப வேண்டியதா இருக்கு. அப்ப அதுக்குள்ள என்னுடைய பொறுப்பு என்ன? அப்படி இல்லை அப்படின்னா பாம்பன் சாமி கிட்ட வணக்கம் போறதே தப்பு. ஏன்னா பாம்பன் சாமி நீங்க நினைக்கிற மாதிரி வள்ளலாரை விட ஒரு வகையில எப்படி பெரியவர். வள்ளலார் கருணையினால கன்றாவியை விட்டுருவார். ஆனா பாம்பனார் ஒரு நெருப்பு. அந்த நெருப்பை வச்சுக்கிட்டு நீங்க தப்ப அழிக்கல, ஒரு நல்லதை கொளுத்தல அப்படின்னு சொன்னா பாம்பன் சாமி பேரை சொல்லவே கூடாது. மற்றவங்களை பத்தி பிரச்சனை இல்லை, பாம்பன் சாமி கிட்ட வத்தி காட்டுறவங்களை பத்தி பிரச்சனை இல்லை, அவங்களை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. வத்தி காட்டி செஞ்சுட்டு போனா கிடைக்கணும், அது வேற விஷயம். ஞான மரபு என்று பாம்பன் சாமி அத்தியாச்சரண சுத்தாத்வைத வைதிக சைவ சித்தாந்தம் என்று ஒரு பெயரை சைவ சித்தாந்தத்துக்கு கொடுத்து மகா தேஜோ மண்டல சபையின் அருள் பெருஞ்சோதின் அவர் வள்ளலார் தமிழ்ல வச்சது. அதே மாதிரி மகா தேஜோ அப்படின்னா அருள் பெருஞ்சோதி, அதேதான் இதுவும். மகா தேஜோ அப்படின்னா பிரகாசமா பெரிய ஜோதி, மகா தேஜோ. அதுதான் இவர் பேர் வைக்கிறார். ஒன்னும் நான் சொல்றேன், வள்ளலார நேற்று படிக்கும் போது அவ்வியமாவிவோராரும் அவ்வியல் வழுத்து மறுபெருஞ்சுவதிங்கிறது அதே விஷயத்த பாம்பன் சாமி இங்க எவ்வளவு அழகா கொடுக்கிறாருன்னு சொல்றேன். இப்ப பாம்பன் சாமியை தெளிவா அனுபவிக்க முதல்ல நாம கழல வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. நாம கழல வேண்டிய விஷயம்னா என்ன அப்படின்னா, நாம் அது இன்னும் இதெல்லாம் எப்படி அடுத்த வாரம் கண்டிப்பா வகுப்பு இல்லை. ஏன்னா பழனியில சமாதியான கணக்கம்பட்டி சுவாமிகள் அந்த அவருடைய குரு பூஜை, முதல் ஆண்டு குரு பூஜை பழனியில கணக்கம்பட்டி, அந்த குரு பூஜைக்கு நான் போறேன். அதனால அடுத்த வாரம் கண்டிப்பா சொற்பொழிவு இல்லை. இருந்தாலும் இன்னைக்கு இந்த 2 அடிப்படை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுங்க. ஆன்மீகத்துல உருப்படணும், இந்த வைராக்கியங்கிறது எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சரவணத்தை கேட்டிருந்தா அன்னைக்கு சொல்லியிருக்க மாட்டேன், வெறும் தத்துவமா தான் சொல்லியிருப்பேன். இன்னைக்கு தெளிவா அனுபவமா சொல்றேன்.
சகிப்புத்தன்மையில எல்லையில்லாத சகிப்புத்தன்மை. அதுதான் நாமாக்கும் குடியல்லோம் அப்படிங்கிறது தரும். கற்புத்தன்மையில தெளிவான கொள்கை. கற்பு அப்படிங்கிற விஷயம் என்னன்னா, இந்த பாம்பன் சாமி தான் பெரிய விஷயத்தெல்லாம் கற்பு கிடையாது. என்னுடைய கொள்கை இப்படிப்பட்டது அப்படிங்கிறதுல தெளிவான விஷயம். உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேனே, இப்போ வள்ளலார் விஷயம் நான் சொன்னாலே நம்ம காலத்துல எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்னா, இந்த வேதாத்திரி மகரிஷி ஞாபகம் வந்துச்சு எல்லாருக்கும். வேதாத்திரி மகரிஷி நாம கூட அந்த அருஞ்ச வித்தியில பேச அங்கேயும் போய் பார்த்தாலும் வேதாத்திரி மகரிஷி படத்தை வச்சிருந்தாங்க. எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. இவங்களே ஐயா நீங்க பேசுறது நல்லா இருக்குது, உலகம் முழுக்க நல்லா இருக்குது, நீங்க பேசுன மாதிரி யாரும் பேசணும்னா என்ன அவங்க சொல்றாங்க. ஆனா உள்ள போய் பார்த்தோன்னே 4-5 இடத்துல வேதாத்திரி மகரிஷி படம் இருக்குது. நான் அந்த வள்ளலார் சொற்கொழியில பேச முடியாது. ஏன்னா அவங்க அதை உணர வைக்கணுமே தவிர நேராக போய் நான் அடிக்கல. அதனால நீங்க உங்ககிட்ட தெளிவா சொல்றேன், எதை வச்சு ஏன் சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும். அப்புறம் எனக்கு கோபமே வந்துச்சு. ஆனா அவங்க இவ்வளவு பெரிய விஷயமா வள்ளலார தூக்கி பிடிக்கிறவங்க கூட வள்ளலார் கொள்கையில தெளிவில்லாத இருக்கிறதுனால தானே வரவங்க போனோம்னா அவங்க போட்டோ வைக்க வேண்டிய நிலைமை வருது. வேதாத்திரி மகரிஷி எவ்வளவு பெரிய ஆளு. நான் முதல்ல சென்னைக்கு விவேகானந்தா கல்லூரிக்கு வந்தோடனே ஒரு நாள் பேசினேன். அப்போ சாமி நல்ல சாமி, அது மகாத்மா காந்தி தான் பேர். அப்போ நான் சொன்னேன், இது வேதாத்திரியெல்லாம் இப்படி பேசுறாங்க, மக்களை கொள்கை இல்லாம திசை திருப்புறாங்க கவர்ச்சியிலன்னு சொன்ன. அப்போ கூப்பிட்டு சொன்னார், அதெல்லாம் நீங்க சொல்றதுலாம் தெரியும். ஏன்னா ஒரு இலங்கையில சைவ சித்தாந்தம் பரவ முழுக்க காரணம் ஒரு நல்ல சாமி விவேகானந்த மடத்து சார்பா நினைக்கணும்னா அவர் நினைப்பேனா. அவர் அந்த அளவுக்கு ஒரு ஒரு விவேகானந்தருடைய அந்த பெரிய நிறுவனத்துக்குள்ள இருக்கிற ஒரு நல்ல ஒரே நல்ல மனிதராகவும் நான் அவரை பார்த்துருக்கேன். அவர் இப்ப காஞ்சிபுரத்து நிறுவனத்தை நடத்திட்டு இருக்காரு. இலங்கை முழுக்க ரொம்ப நாள் இருந்தவர். அப்புறம் எங்க கல்லூரி செயலாளராக இருந்தவர். அப்புறம் இப்ப இருக்கிறார் காஞ்சிபுரத்துல. அவர் சொன்னார், ஒன்றும் இல்லைப்பா, அது இந்த காது மூக்கு வாய் இதெல்லாம் மூடி காற்றை கிளியர் பண்ணும்போது நுரையீரல் தெளிவாகி அது சளியில வாழ்நாள் முழுக்க பிரச்சனைகள் இருந்தவங்களாம் விடுபட்டுறாங்க. அதனால பெரிய பெரிய பணக்காரர்களாக தான் அவங்களுக்கு செல்வாக்கு உண்டு. அதுதான் முக்கியமானது. மற்றதெல்லாம் அவங்களுக்கு கொள்கையை பற்றி நாம சொல்ல முடியாதுன்னு ரொம்ப தெளிவாக சொன்னார். அப்ப சொன்னார், இந்த பெரிய ஆளுங்கெல்லாம் திட்டிட்டு நீ கெட்ட பேர் வாங்கிக்காத, நீ ரொம்ப பெரிய ஆளா ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னாரு. அவர் அந்த நாளுக்கு இந்த நாளுக்கும் சமரசம் பண்ணிக்கல. இதுல சமரசம் நான் பண்ணிக்கிறது இல்லை. ஏன்னா 2 விஷயம் எனக்கு உடன்பாடு இல்லை. வாழ்க வளமுடன் சொல்றது தப்புன்னு எனக்கு தெரியும், வள்ளலாரை இவங்க கையில தூக்கிறதும் தப்புன்னு எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னா, வள்ளலார் இருந்த மரபு கடவுள், உலகம், உயிர், ஆணவம், கண்மம், மாயை என்ற பொருள்களை உண்மை பொருள்கள் என்பதை ஏற்றுக்கொண்டு எதை பேசினவர்? சன்மார்க்கம் பேசியவர். அந்த மரபுல பார்த்தா சங்கரர் பேசிய கடவுள் மட்டும்தான் உண்மை என்ற கொள்கையில் இருக்கிற வேதாத்திரி மகரிஷிக்கு வள்ளலாரை பேசுவதற்கு அருகதையே கிடையாது. அவர்கள் பிழையான். அப்ப நீங்க ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொள்கை தெளிவில்லை. இது பேர் தான் வைராகியம். வைராகியம்ங்கிறது எங்க வரும்? வந்தாதான் இது தவறு அப்படின்னு நீங்க பேசி உங்க கொள்கையை வளர்க்க முடியும். இல்லைன்னா டிவியில தீபம் காட்டுங்க, வத்தி காட்டுங்க, புலம்பிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். யாரையாவது பிடிச்சிட்டு ஜோசியம் பார்க்குறவங்கள வச்சுக்கிட்டு வித்தி காட்டுங்கோ சுத்தி காட்டுங்கோ அப்படின்னு தான் கட்சி வரைக்கும் நீங்க இருக்கணும். வத்தி காட்ட சுத்தி காட்டுறதை பத்தி நம்ம தப்புன்னு சொல்லல. அது சாதாரண மக்களுக்கு. நீங்க வள்ளலார் கொள்கை, பாம்பனார் கொள்கை உயர்ந்ததுன்னு சொல்ல வர்றவங்களுக்கு என்ன? அது அடுத்த கட்டமா இதனுடைய விஷயம் தெளிவாக இல்லாம யாரும் தவறாக நீங்க ஒழுங்கா இருந்தா அந்த ஜோதிடக்காரன் பாம்பன் சாமியை பயன்படுத்த மாட்டான். அப்ப உங்களுக்கு அதை பத்தி கொள்கை இல்லை. அப்ப நாம பேசுறது கட்சி வரைக்கும் வேலை இல்லை. நாம தூண்டி விடுறது இல்லை. எனக்கு கொள்கை தெளிவு தெரியும். தெளிவை நான் இந்த மாதிரி முன்னாடி பெணாத்தரத்தை விட்டுட்டு எழுதிட்டு இருக்கோம். ஏன்னா எல்லாருக்கும் அரிப்பு இருக்கும். அரிப்பு இருந்தா சொரிஞ்சிக்க வேண்டியதுதான். அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஏன் முன்னாடி சொரிஞ்சா எனக்கு நோய் வந்துடும். அதனால நோய்னா ஏன்னா இப்ப பஸ்ல இறங்கும் போது என்னை கிராஸ் பண்ணி ஒரு அரிப்பு என் தலையை தரையிட்டு போயிடுச்சு. அடுத்த நேரம் போய் நம்ம மூஞ்ச கழுவிட்டு வர வேண்டியது. ஏன் கையை கழுவுறோம்? பஸ்ல எத்தனை அழுக்கு எத்தனை கர்மாவும் குடிக்கும் தெரியாது. நம்ம கழுவிட்டு வரது தானே பண்றோம். இப்ப அரிப்பு சொரிப்பு நம்ம எதிர நடக்கும்போது நாம அதை ஒத்துக்க முடியாது. ஏன்னா உனக்கு என்ன தெளிவு, அதுல எந்த அளவுக்கு நீ இயங்குகிறாய். நான் விட்டுதான் பிடிப்பேன். எப்படின்னு கேட்டா எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நான் முதல்ல நான் எழுதிக்கணும். ஏன்னா நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னா ஏன் முதல்ல குண்டல் கொடுக்காதீங்கன்னு சத்தம் வருது. நடுவில் காசு கொடுக்காதீங்கன்னா ஏன் சொன்னேன் சத்தம் வருது. அதுக்குள்ள கவனம் இல்லை.
சுண்டலுக்கும் காப்பிக்கும் அப்புறம் வர ஆரம்பிச்சிருவாங்க. நிறுத்தினீங்களா? அப்புறம் என்ன சொன்னேன், நீங்க முடிச்ச பிறகு காசு கொடுக்கலான்னு போனீங்க. அப்புறம் ஏன் வேணாம? இருக்கிறவங்க போயிடுறாங்க, வர்றவங்க வாங்குறாங்க. அதுவும் பிடிக்கலையா உங்களுக்கு? சரி, அப்புறம் என்ன சொன்னேன், கவுர் கட்டுங்க. அப்புறம் என்ன சொன்னேன், இது ஒவ்வொன்றா ஏன் சொல்றோம்? இயல்பாக தெரிந்து கொள்ளாத மனநிலை இருக்கும்போது நாம் இப்படி செய் என்று சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. அப்ப இது உங்களுக்கு தெரியவில்லை என்று நான் என்றைக்கு சாதாரணமாக மக்கள் அதை இதற்கு இடையூறு இல்லாமல் இந்த இடத்தில் அனுபவிக்க வேண்டும் என்பது தெரியாத மனநிலை உள்ளவர்களுக்கு கூட நாம் பாடம் எடுத்து தலையில் அடித்துக் கொள்ள வேண்டுமாங்கிறதான் முதல்ல காசு வேணாம்னு நிறுத்தினேன். சொற்பொழிவுக்கு காசு வேணாம் ஏன் நிறுத்துறோம்? நீங்க கொடுக்கிற காசு கதை பாடுகிற சொற்பொழிவாளனா இருந்தா சரி, அவனும் ஒரு 500 ரூபாய் அதிகம் கொடுக்கு. திருவாங்கூர் மருந்தீஸ்வரில் சொற்பொழிவு பண்ண ஒருத்தர் அவருடைய 2வது மனைவியை விட்டு எனக்கு காசு இவ்வளவு கொடுத்தாதான் வரும்னு கேட்டு சொற்பொழிவு நிறுத்தினாருன்னு தெரியும் எல்லாருக்கும். இப்ப அவர் கதை பேசுறாரு, உலகத்துல நிறைய பேர் கேட்பான். ஓகே, அது அவருக்கு சரி. நம்ம காசு ஏன் வேணாங்கிறோம்? நீ கேட்கறதுக்கு தான் பேசுறேன். எனக்கு நீ காசு கொடுக்கணும் முடிவு பண்ண. இப்ப பாம்பனார் வள்ளலார், பாம்பனார் சண்முகவாசன் பானது எத்தனை பேர் காசு கொடுத்தீங்க? எவ்வளவு கொடுத்தீங்க? உங்க உயிரை காப்பாற்றிக்கிறாருல்ல. இப்ப இவரெல்லாம் ஈஸ்டா கோயில் கட்டும் போது எல்லாரையும் தாலி கட்டிலாம் போட்டாங்க. எத்தனை பேர் தாலி அவர் வாங்கி கொடுத்துருக்காரு? பாம்பனார் வாங்கி கொடுத்துருக்காருல்ல. மருந்தீஸ்வரர் இரவு பால் குடிச்சு ஒருத்தவங்க கேன்சர் சரியாயிடுச்சு, புற்றுநோய் அவங்களுக்கு சரியாயிடுச்சு. ஓகே, அவங்க என்ன ஒரு நாள் பார்த்தாங்க, சாமி முன்னாடி, சாமி என் உயிரை காப்பாற்றுறேன், இந்த என் தாலின்னு 8 சவரன் நகையை தூக்கி குண்டியில போட்டு வந்துடுறான். தோணுது, ஏன்னா உயிரை விட இது ஒன்றும் பெருசு இல்லை அப்படின்னு தோணுது. அப்புறம் எத்தனை பேர் அந்த உணர்வுல இருக்கிறோம்? எத்தனை பேர் சமூகம் பற்றி இங்க உயிரோட வழங்கியிருக்கிறீங்க? அது தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியாமலே உங்களை காப்பாற்றிட்டு இருக்கிறா தெரியுமா உங்களுக்கு? அப்ப எத்தனை பேர் பாமசாமி காசு கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாதுல்ல. அப்ப சரி, நீங்க போங்க, நீங்க அந்த கூடத்துல போங்க, எனக்கு வேணாம். இல்ல கேட்கறங்கிற பேர்ல என்ன ஏமாற்றக்கூடாதுங்கிற எதுக்கு நான் இங்க பேங்க் ஆபீஸ்ல தொத்தனேன். இங்க கேட்டுட்டு இருக்கிற வாரந்தோறும் நீ சொற்பொழிவுல எதிரில் என்ன பண்ற, கேள்வி பதில் வைக்கிற. உனக்கு நான் நல்லா சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு நாள் அங்க இதுக்கு எதிராக பாட்டு பாட வைக்கிறாங்க, நீ அங்க போற. ஒண்ணு அங்க போடக்கூடாது, பாட்டு வைக்கக்கூடாது, சொற்பொழிவு நடக்குதுன்னு சொல்லணும். அது திறன் இல்லை. சரி, பரவாயில்ல. என்ன பண்ணணும், நீ சொற்பொழிவுக்கு இங்க வந்து உட்காந்துக்கணும். அதுவும் உன்னால முடியல, அசிங்கமா இருக்குது. அங்க இருக்கிறவங்க ஏதாவது நினைச்சுப்பாங்கன்னு நினைக்கிற. அப்ப ஏரியாவுக்கே வரக்கூடாது. ஆனா அன்னைக்கு வந்துட்டு நீ அங்க போய் உட்காந்த பாரு, அது மகா தவறு. அதுக்கு பிறகு நான் கேட்காம இருக்க முடியுமா? சரி, அன்னைக்கு அந்த பாட்டு பாடினாங்கல்ல, நீங்க யாரும் கேட்கல. ஏன்னா நீங்க சொற்பொழிவுக்கு வந்துக்கிறீங்க, ஏதோ நேரத்தை ஓட்டு போக வந்துக்கிறீங்க. தரவன் சார் பேசணும்னா கேட்பீங்க. அதனால சொற்பொழிவு கேட்கறது உங்களுக்கு டிஸ்டர்பா இல்லை. அதனால நீங்க யாரும் போய் கேட்கல. அப்ப நானே போய் கேட்டால எந்த ஊர்லயா சொற்பொழிவாளன் அதுக்கு பிரச்சனை வருதுன்னு போய் கேட்பான். அப்ப சொற்பொழிவாளனுக்கு மரியாதை இல்லையா? நீங்க சொற்பொழிவு கேட்கலையா? அப்ப எதுக்கு அதுன்னா வேலை நடந்தா இல்லையா? அப்ப உங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? அப்ப உங்களுக்கு சூடு தரணும் இல்லையா? எனக்கு சூடு தரணும் இல்லையா? அப்ப எனக்கு கோவம் வரும், பாமசாமி பற்றி பேசுறதுனால நான் போய் நகை கொடுக்கணும்ல. அன்னைக்கு அதையும் ஒரு தூரம் தப்பா சொன்னாங்கல்ல. அப்புறம் அது நடந்ததா இல்லையா? சரி, அதுக்கப்புறம் இது யாராவது சமரசமா பேசி ஏதாவது முடிவு பண்ணியுமா? இல்ல. சரி, தொலைஞ்சு போகுது, நம்ம பேசுறதுல தொலைஞ்சு போகுது சாவரத்தோட உயிரோட வேறு எதுக்கு ஆகும்? அப்ப என்ன தெளிவு? நான் எதை செய்யணும்னு எந்த தெளிவும் இல்லை. அப்புறம் என்ன பெருத்த அனுபவம் ஆகுது? எங்கிருந்து அனுபவம் தனியா உங்களுக்கு கொட்டுது? என்ன எதிர்த்து போராடிங்க அனுபவம் எப்படி வரும்? வாழ்நாள் முழுக்க நாம எதிர்த்து போராடுகிறதோட ரத்ன போராடிங்கிற பேராசிரியர் இன்னைக்கு செத்து போற நிலைமையில இருக்கிறாரு. போய் பார்ப்பான்னு என்ன எல்லாம் போன் பண்றான். டெய்லி 2 போன் அவர் போய் பார்த்துருன்னு. கொள்கை இல்லாதவரை நாம செத்த பிறகு போய் பார்க்கிற ஐடியா இல்லை. நம்ம கொள்கை இருக்குதா இல்லையா பேசுனேன். உனக்குள்ள அதுக்கான நிலைநாட்டுறதுக்கு வாய்ப்பு வர்றப்ப நீ செய்யல. நீ 1000 தத்துவம் பேசினா பிரயோஜனம். அப்படின்னா செத்து போகணும். அப்படின்னா இந்த ஏரியா வரக்கூடாது. இந்த விஷயத்துக்குள்ள சம்பந்தமே இல்லைன்னு ஓடி போயிடணும். ஏன்னா அதை நான் பேசுறதுதான் என் வேலை. எந்த இடம் வரை நான் தெளிவாக, அப்படி இல்லைன்னா கடவுள் இல்லைன்னு ஆயிடும். கடவுள் இருக்குன்னு சொல்றவன் தான் வேதாத்திரி சொன்னது தப்பு, வள்ளலார் சொன்னது, வியாபாரம் பண்ண வர்றாரு வேதாத்திரி மகரிஷி. அவர் கடவுள் துகள்னு எங்க தனியா கண்டுபிடிச்சாரு? கடவுள் துகள்னு சொன்னா அது தத்துவத்துக்கே தப்புடா. துகள் சொன்னா கண்டப்பட்டதுன்னு அர்த்தம். எனக்கு அது புரிஞ்சுதா? வாழ்க வளமுடன் சொன்னதே எந்த தமிழறிஞனும் தப்புன்னு போய் சொல்லலையா இன்ன வரைக்கும்? அதனால அதுக்கு ஒரு டிகிரி வேற கொடுக்குறாங்கல்ல. அதுலயும் கொஞ்சம் பேர் போய் சோத்தை போட்டுனா அங்கேயும் வேலை பார்க்கறாங்க இல்ல. அப்ப சோறு போடுறதுனா எங்க வேணாலும் போட்டுருவாங்கல்ல, எது வேணாலும் போட்டுருவீங்களா? அப்ப கொள்கையா எப்ப விடிவு காலம் வரும்? எப்ப காரணத்தை ஒழிக்க முடியும்? இப்ப இருக்கதான் நீங்க இவ்வளவு பேசுறது எல்லாம் காரியம் தான். இதுக்குள்ள நீங்க விடுதலை கிடையாது அப்படிங்கிறது தான் இவ்வளவு விஷயமும். இவ்வளவு விஷயமும் நீங்கள் நினைக்கிற முறையில் விடுதலை கிடையாது.
காரணம் என்று சொன்னால் நான் நிற்க, அதுதான் பாம்பன் சாமி பண்ணது. வைணவனா நான் எதிர்க்க போல, எதிர்க்க வந்தவன காலி பண்ணாரு. சைவ சித்தாந்தமா யாரை எப்படி பேசணும், நாயன்மார்களா இருந்தாலும் எப்படி பேசணும், அருளாளர்களா இருந்தாலும் எப்படி பேசணும், கொள்கையை எப்படி சொல்லணும், எதுக்கு இப்படி பண்ணாரு? இப்படி ஓரளவு கெட்ட வாழ வைக்க மாட்டாரு, கண்டிப்பா வாழ வைப்பாருல. அப்புறம் எதுக்கு போலியாவே நாம வாழ்ந்துட்டு இருக்கிறது? அது எதுக்கு நான் தொடர்ந்து இதுதான் என் கேள்வி. எனக்கு உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைப்பா, நான் வேணாம் சொன்னது எதுக்குன்னா இதுதான். அப்பதான் நான் சொன்னேன், இந்த வேலூர்ல கூட இந்த இதுல எல்லாம் நீங்க எல்லாம் கூப்பிட்டீங்கல்ல, நான் வந்துட்டா நம்ம ஒன்றும் டிவியில ஃபேமஸ் ஆகி என்ன கூப்பிட்டா லட்சக்கணக்கான பேரை நீங்க கூப்பிடுவீங்க. ஊர்ல இருக்கிற அயோக்கியெல்லாம் வந்து என் சொற்பொழி கேட்குது, என்ன தலையேட்டா வேலையா இருக்கு. கடவுள் முன்னாடியே 4 பேர் தான் கேட்டான், பொண்டாட்டி கூட்டு வச்சு சொல்லிருக்கிறாரு, அவ கேட்கல, தூக்கி போனாங்க கடை. இது சண்டை போட்டு பொண்டாட்டி சாபம் விட்டான், மயிலா போ அப்படின்ட்டு புள்ள வந்தான், இந்த வேலை வேண்டா சொல்லு அப்படின்னு தூக்கி கடல்ல போட்டான். ஞாபகம் இருக்கா? சிவன், பார்வதி, விநாயகர் வரல, சிவபெருமா உட்காந்து உமையன்னை கிட்ட வேதம் சொன்னார். அந்த அம்மா பராக்கு பார்த்துட்டு மயில் விளையாடிக்கிறது. உங்களை மாதிரி இல்லை, நீங்க பாக்குற மாதிரி நீங்க பாக்குற மாதிரி தான் இருக்கிறீங்க. ஆனா நீங்க அம்மாவாவது தெளிவா மயில பார்த்தாங்க சொல்லிட்டு அதை பார்த்துட்டு சிவபெருமான் என்ன அப்படின்னு நான் சொல்றேன், நீயே கேட்கல, அவனை பார்த்தாரு, இல்லை சாபம் கொடுத்தாரு, நீ மயிலா போ அப்படின்னு. அந்த விநாயகர் வந்தான், இந்த வேதம் தானே இந்த குடும்பத்துல சண்டையை அப்படின்னு கடல்ல போட்டார். கடல்ல போட்டவனே சாபம் கொடுத்தாரு, நீ சும்மா திமிங்கலமா வான்ட்டு. அதை பிடிக்கிறது தான் முருகனை வந்து உருத்திரசன்மனை பிறக்க வச்சாரு. அவன் தான் இறையனார் கலைஞருக்கு உரை சொன்னான். திருவிளையாட புராணம் பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஏன் இந்த மாதிரி புராணம், இது கடவுளோட வரலாறா? கடவுள் வரலாறுல இது ஏன் சொன்னோம்? இந்த மாதிரி விவரம் கெட்டத்தனமா இருந்தா கடவுள் வரலாறுல பேர் சொன்னாதான் கடவுளே பண்ணாலும் தப்புன்றத உணர்வீங்கிறதுதான் புராணம் பண்ணுது. அந்த மாதிரி கருத்து தான் நல்லா தலையாட்டி கேட்டு உங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு. ஏன்னா ஊராங்கிறது தானே, அது கடவுளோட கதை, உங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு கேள்விப்பட்டீங்களா? ஆன்மீகம் காரணத்தை ஒழிக்கிறது அப்படின்னாக்கா அதுக்குள்ள எவ்வளவு இடையீடு வந்தாலும் நம்மளை இழுக்கும். அவரு வள்ளலாக ரொம்ப தெளிவா இருந்தார். கருணை என்ன போனோம்னா தான் அவ்வளவு தெளிவா இருந்தார். நம்மள அதாவது ஆட்டும், அதாவது மாணிக்க வாசனா சொல்லுவாரு, அதாவது 6 கோடி மாயா சக்திகள் ஜிகி ஜிகி ஜிகின்னு பனாரசு பட்டுல போடுற கண்ணாடி மாதிரி மினுக்கும். இங்கிருத்தி பட்டுல நீங்க இங்கே இங்கிருத்திய புடவைங்கள அவ்வளவு கண்ணாடி நீங்க பார்த்துக்க முடியாது. பனாரஸ்ல நம்ம என்னது காசி விஸ்வநாதர் ஆலயம் இருக்குல்ல, அதுல இருந்து அந்த தெரு முழுக்க போனீங்கன்னா ராத்திரில நேரத்துக்கு நல்ல குளிர் நாள் லைட்டா போட்டு ஜிகி ஜிகின்னு வச்சிருப்பான். அந்த மாதிரி உங்களை அது கண்ணை நீங்க பார்க்கலனாலும் உங்களை பார்க்க வச்சிடும். அந்த மாதிரி மாயா சக்திகள் உங்களை வந்து இழுக்கும். அறிவுங்கிற பேர்ல நீங்க தான் திறமசாலிங்கிற பேர்ல நீங்க தான் எல்லா தலையிலையும் அது வேலை பார்க்கும். அந்த மாதிரி அதுவும் அதுல இருந்து மீறதும் ஒரு சகிப்புத்தன்மை. உங்களை வந்து நீங்க உங்களை பண்ற டார்ச்சர்லயும் சகிப்புத்தன்மை, இந்த 2லயும் அது வரும். அது எதனால வரும்? கொள்கை தெளிவினால் மட்டும் வரும், மற்ற எதாலும் அது வராது. அதனாலதான் வேலைக்கிழமையில சொற்பொழிவு கடவுள் என்ன பண்றான், ஏன் சகிப்புத்தன்மையை நோண்டி விடுறதுதான் அவன் வேலையா இருக்கும். நான் எல்லா நாளையும் ஒத்துக்க முடியாது. நான் தான் சொல்றேன், ஒரு ஜோசியர்கிட்ட ஒருத்தர் போய் ஜோசியம் பார்க்க போனார். அப்போ ஒரு தப்பா சொல்லிட்டாரு, ஐயோ நீ எப்பயா என்கிட்ட ஜோசியம் பார்க்கணும் கேட்டு பார்த்தா அன்னைக்கு எனக்கு சங்கராஷ்டமையா சொல்லியிருக்கேன். அப்ப கடவுள் வந்து அவன் சொல்றது இவன் சொல்றதுனா இல்ல, கொள்கை தெளிவு இருக்கும்போது இந்த தெளிவு என்ன பண்ணும், எந்த கோளாறையும் இது ஞாபகப்படுத்தும். ஏன்னா நீங்க அது தெளிவா சட்டம் போட்டீங்கன்னா அந்த சட்டம் உங்களை என்ன பண்ணாது, வீக் ஆக்காதுன்னா எளிமையாக்காது. எளிமையாக்காததுனால என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, என்னைக்கும் நீங்க வந்து ஒரே ஸ்டாண்ட்ல இருக்கீங்க, என்ன வந்து பைபாஸ் பண்ண வைப்பான் கடவுள் உங்ககிட்ட வந்து மோதும். நீங்க இருக்கிற அந்த தெளிவான சட்டத்துல மோதுறதுல இருந்து உங்களை பைபாஸ் பண்ண வைப்பான். அது வந்து மோதாமலாம் இருக்காது, மோதுதான். அதெல்லாம் யாரும் மாத்தினதெல்லாம் கருத்தம் கிடையாது. மோதும் உங்களை வந்து அதுக்குள்ள நுழைச்சி அதுல நீங்க கீழே விழுந்து காலியாகாம உங்களை போக வச்சுட்டு இருப்பான். ஆனா வருத்தம்லாம் இல்லாம இருக்காது. நீங்க உடனே வருத்தம் இல்லாம தப்பிக்கணும்னா பாக்காதீங்க, வருத்தம் இருக்கும் ஆனால் வீழ்ச்சி இருக்காது. வருத்தம் இல்லைன்னா அது ஏமாத்துறதா மாறிடும். அப்ப சகிப்புத்தன்மையோட எல்லை என்னன்னா, நீ ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் முடிவு பண்ணி ஆரம்பிக்கிற, நிகழ்ச்சி எதை வச்சு நடத்தணும் முடிவு பண்றேன்னு முதல்ல தெரியணும். எதை வச்சு பண்ற? வேலூர்ல போனோம், ஐயா கூப்பிட்டாரு, நான் போன வாரம்னு சொல்லிட்டேன், கொஞ்ச நேரம் முன்னாடி சொல்லலாம் மைக்கிலே சொல்லியிருப்பேன்ல அப்படின்னு. சொற்பொழிவு இல்லை, நீங்க எப்படி பண்ணணுங்கிறது. இங்க 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்க ஜிகின்னு போவோம் சார். போனா அங்க சொற்பொழிவு
ரெடி ஆச்சு, டைம் ஆச்சு, அந்த 1 மணிக்கெல்லாம் முடிச்சுக்க. வருஷத்துல 1 நாள் தான் என்ன மாசத்துக்கு சொற்பொழிவு ஏற்பாடு. இங்க இருந்து சென்னையில இருந்து வரோம், சொற்பொழிவு எல்லாரும் கேட்கணும் ஏற்பாடு பண்ணா அவங்களுக்கு அதை சொல்லணும். சாப்பாடு போறதுனா என்கிட்ட சொல்லணும். ஏன்னா நான் அதுக்குன்னு ஒரு ஆள் அனுப்பணும் இல்லை. இங்க நிறைய சொற்பொழிவு ஆளுங்க இருக்கீங்க, யாராவது ஒரு ஆள் அவரை கூப்பிட்டு அப்படின்னா சாப்பாட்டுக்கு முன்னாடி பேசுவார். சாப்பாட்டுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து சேர்வதற்காக பேராசிரியர் என்கிற பெயரில் சரவணன் வேண்டாம். ஏனென்றால் சரவணன் சொற்பொழிவுக்கு பிறக்கவில்லை. கண்டிப்பா நான் என்னைக்கோ தெளிவா இருக்கிறேன். அதனால தான் சொற்பொழிவு காசை வாங்கி நாம சாப்பிடக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்கிறேன். ஏன் அப்படின்னா எனக்குள்ள இன்னொரு சின்ன உண்டு. அதுக்குள்ள என் சொற்பொழிவுக்கு விலை கொடுக்க உங்களால முடியாது. சமூக பௌத்தத்துக்கு விலை கொடுக்க எப்படி முடியாதோ அந்த மாதிரி என் சொற்பொழிவு, ஏன்னா எனக்கு இருக்கிற அனுபவம் வேற. அதனால தான் இவ்வளவு தெளிவா அடிக்கிற என்னைய இது வரைக்கும் இவ்வளவு சொற்பொழிவாளரை ஓப்பனா திட்டுருந்தேன். யாராவது பதில் கொடுக்க முடியுமா? ஏன்னா நாம தெளிவா பதில வச்சுக்கிறோம். நம்ம கோர்ட்ல கேஸ் போட்டாலும் தெளிவா பதில் சொல்ல தயாரா இருக்கிறோம். அது அனுபவத்துல தெளிவா இருக்கிறோம். என்ன பாம்பன் சாமியை வச்சுக்கிட்டு தெளிவா இருக்கிறோம். அவரும் என்ன தெளிவாதான் வளர்த்துட்டு வர்றாரு. எப்படி வளர்க்கணுமோ அதை வளர்க்குறாரு. எந்த காலத்துல எனக்கு எங்க அப்பா அம்மாவுக்கு புரியாம இருக்கலாம், கூட இருக்கிறவங்களுக்கு புரியாம இருக்கலாம். என்னுடைய மனநிலைக்கு அது தெளிவாக ஒத்துக்கொள்ள செய்கிறார். ஒத்துக்கொள்ள செய்யும் போது நான் அதில் எந்த கவலையும் இல்லாமல் பணியாற்றுகிறேன். அதுலதான் நடுவில் வர்ற விஷயங்கள்லாம் எதுக்காக வருத்தப்படாமல் உலகத்தை பற்றி எனக்கு தெரிய வைக்கிறார். அவ்வளவுதான். உலகம் இவ்வளவு தாண்டா, நீ அதுக்குள்ள எவ்வளவு நாளைக்கு இருக்கணும், என்ன வேலை பண்ணணும் அப்படிங்கிறது நடுவில் எனக்கு படம் போட்டு காட்டுறாரு. இதுல இந்த மயக்கத்திலேயே காலத்தை ஓடுறது. இதுதான் பாரதி சொன்னா, தினம் சோறு தேடி சோறு தினம் இதன் சென்று என்ன கூற்றுக்கு இறையனப்பா மாய்வேன் என்று நினைத்தாயோ அவன மாதிரி அந்த பாட்டை நீங்க வேற யாருக்கையும் பார்க்க முடியாது. அதாவது நான் எவனுக்கு அப்படியே சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே ஜிகி ஜிகின்னு உட்காந்து திடீர்னு பேசிக்கிட்டு ஒரு கூற்றுக்கு இறைய அப்படியே மாய்வேன் என நினைத்தாயோ அப்படின்பா. அதாவது இந்த வேலையாடா எனக்கு அப்படின்பா. அதனாலதான் அவன் அந்த பிறப்புல தகராலய ரகசியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க வச்சான் கடவுள் குலச்சாமியை வச்சு. அந்த பிறப்புல அவர் பெறல, இந்த பிறப்புல பெற்றிருப்பார் அவர். ஏன்னா அதுக்கான தகுதியான பிறப்பு அவருடைய மட்டும்தான் நமக்கு தெரிஞ்ச வரலாறு இருக்குல்ல. சோமசுந்தர நாயகரும் அறிஞர் தான், ஆனா தகராலய ரகசியத்தை அனுபவிச்சவர் கிடையாது. அவர் நல்ல அறிஞர், அவ்வளவுதான். ஆனா பாம்பன் சாமி திருஞான சம்பந்தர் என்ன அனுபவிச்சாரோ அதை அனுபவிச்சார், வள்ளலார் என்ன அனுபவிச்சாரோ அதை அனுபவிச்சார். ஆனா பாம்பன் சாமியுடைய விதியையும் பாம்பன் சாமி என்ன தெரிஞ்சுக்கணுங்கிறதையும் பெருமான் கணக்கு போட்டுதான் கால வரைகிறார். கனவுக்கு எங்க தெரியுமா வேலை பார்ப்பான், எல்லாம் முடிச்சிட்டீங்கப்பா, உங்களுக்கு என்ன தெரியணும் அதை மைண்ட்ல வச்சுக்கணும். உங்க விதியில எது ஒழியணும் அதை மைண்ட்ல வச்சுக்கணும். இந்த ரெண்டையும் முடிச்சுட்டு இவனை ஃபுல்ஃபில் பண்ணணும் அதை மைண்ட்ல வச்சுட்டு தான் வேலை பார்ப்போம். இப்படிதான் திருஞான சம்பந்தருக்கும் ஒரு பொம்பளை கையை குத்தி மேல போக வைக்கிறான். இப்படிதான் ஒவ்வொருத்தருக்கும் வேலை செய்ய வைக்கிறோம். அதாவது கடவுள் வேலை செய்யறதுக்கு உங்களை முழுமையாக்குறதுக்கு ஒரு திட்டம் போடுவான். எப்ப போடுவான்? நீங்க வளர வளர அவனும் அதை தொடர்ந்து பயணம் செய்து கொண்டு வருவான். இந்த இறப்பை பிறக்கும் போதே முடிவு செய்துட்டான்றதெல்லாம் மாற்ற முடியும், மாத்தலாம், மாற்றி கொடுத்துருக்கிறான். அதைதான் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டு வருகிறான். அதுலதான் இப்ப கூட நீங்க காரியத்தை ஒழிச்சிட்டீங்களா, காரணத்தை ஒழிச்சிட்டீங்களா பாருங்க, கடவுள் அந்த கணக்கை கரெக்டா முடிச்சு போடும். கணக்கை கரெக்டா முடிச்சு போனோம்னா காரிய வினை ஒழிஞ்சுதுன்னு தெரிஞ்சுட்டா போதாது, காரண வினையை மொத்தமா ஒழிக்கிறதுக்கு எந்த பிசுறு நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கோ அந்த பிசுறு கடவுளுக்கு தெரியும். அந்த பிசுரை ஒழிக்கிறது தான். பெருசா நீங்க அது இதுன்னு ஏமாத்திட்டே ஓட்டி இருந்தா நடக்காது. பக்தி ஞானங்களை கலந்து தாண்டி நீங்க பெறவில்லை என்றாலும் பாம்பானார் வள்ளலார் போன்றவர்கள் தந்திருக்கிற நூல்களின் மூலமாக வந்திருக்கிற ஞானம் வைராகியம் ஆகுமானால் என்ன வரும்? காரண வினை அழிவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வைராகியம் வர்றதுக்கு நான் என்ன நிகழ்ச்சி எடுக்கிறேன், அதுல என் வேலை என்ன, அதுல கொள்கை என்ன, அதுக்குள்ள அடுத்தவனை தொடக்கத்திலிருந்தே எதிர்பார்க்க கூடாது. என்னால என்ன முடியும் அந்த வேலைக்கு முதல்ல போகணும். அதுல அடுத்தவன் வர்றதுக்கு வேலை பார்க்கணுமே தவிர அடுத்தவன் வரலன்னு குறை சொல்லக்கூடாது. சொல்ல ஆரம்பிக்க கொட்டிக்கிட்டே இருப்பான். வேலை செஞ்சு சகிப்பு தன்மையை காட்டுங்க, முடியும், முயற்சி பண்ணுங்க. காரண வினையை ஒழிக்கிறதுக்கான கொள்கை தெளிவுல இருங்க, கண்டிப்பாக காட்டுவான். அது வரைக்கும் உங்களுக்கு தெரிகிற காலம் வர்ற வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு பக்தி நாம் தெளிவாகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஆள் அப்பப்ப பேசி புரிந்து கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கான வழி என்பதை சொல்லி இந்த அளவுக்கு தந்து நிறுத்திய திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி உடையவர் என்றே நன்றி.